Hello friends, welcome back to anithajaganskitchen. Kitchen. இன்னைக்கு நம்ம Pomfret Fish fry எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க ஒரு பவுல்ல 3 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர். அது ரெடிமேடாவா கிடைக்கும் இல்லையா, அந்த பவுடரும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்ட பிறகு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அஜ்வைன் நான் இங்கே சேர்க்குறேன். அஜ்வைன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு சேர்த்திங்கனாக்கா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அது தகுந்த மாதிரி டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி வீட்லேயே செய்யலாம், அது எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்ற அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கோங்க. லெமனோட ஜூஸ் சேர்த்துட்ட பிறகு நம்ம இங்கே ஆயில் வந்து 5 டீஸ்பூன் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக் பேஸ்ட் வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும் இந்த திக் பேஸ்ட்டு. இப்போ நான் இங்கே முழு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் கடையில் வாங்கும் போதே அந்த கட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டிருக்கேன் 2 பக்கமும். போட்ட பிறகு நீங்கள் வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவுங்க. ஸோ அந்த ஸ்லிட்ஸ்க்கு நடுவில் எல்லாம் நல்லா உள்ள மசாலா இறங்கணும். 2 பக்கமும் நல்லா தடவி வைங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷை திருப்பி போட்டு அந்த ஸ்லிட்ஸுக்குள்ளாரையும் அந்த மசாலாலாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு 1 to 2 hours நல்லா மேரினேட் பண்ண விட்டிங்கனாக்கா மசாலா நல்லா இறங்கி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷு வந்து நல்லா 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஈச் சைட் 5 to 8 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. நீங்கள் மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் நல்லா ஃபிஷ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்கின்லாம் கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது வந்து நம்ம சாலடோட சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதோட செம்ம சூப்பராக இருக்கும். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.